தேவனால் உண்டானவன். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்லத் தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். என் பிதாவினிடத்தில் கண்டது, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவும் யூதர்களும் தொடர்ந்து சம்பாஷணை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய உபதேசத்தின் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து தாம் சொல்லுவதற்கும் அவர்கள் செய்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை பற்றி பேசுகிறார். அவற்றின் ஆரம்பம், தொடர்ச்சி ஆகியவற்றை பற்றி இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறார். யூதர்களோ தங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறது. பரலோகத்தில் உள்ள பிதாவினிடத்தில் தாம் கண்டதை இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷரிடத்தில் பேசுவதெல்லாம் தேவனை பற்றிய சத்தியமும் பரலோகத்தை பற்றிய சத்தியமுமே ஆகும். இது மனுஷருடைய கற்பனைகளோ அல்லது தேவ தூஷணமோ அல்ல. இயேசு கிறிஸ்து பேசுவது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. தாம் பிதாவினிடத்தில் கண்டதை மாத்திரமே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மனுஷருடைய கற்பனை கதை அல்ல. அவருடைய உபதேசத்தில் பிழை எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மெய்யானது என்று பரிபூர்ணமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினிடத்தில் இருந்து கேட்டதை மாத்திரமல்ல, தமது பிதாவினிடத்தில் கண்டதையும் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். தாம் கண்டதை மாத்திரமே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து காண்பதும் பேசுவதும் முரண்படாமல் ஒன்றாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் யூத ஜனங்களுடைய செய்கைகள் நரகத்திலிருந்து வந்திருக்கிறது. இவர்கள் தங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறார்கள். ஒரு குழந்தை தன் தகப்பனுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கற்று அவனைப் போலவே ஆகும். தாயை போல பிள்ளை என்றும் நூலை போல சேலை என்றும் ஒரு பழமொழி உள்ளது. அதுபோலவே பெற்றோரைப் போலவே பிள்ளைகள் இருப்பார்கள். இயேசுவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் யூதர்கள் தங்களுடைய பிதாவாகிய பிசாசை போலவே இருக்கிறார்கள். பிசாசின் முன்மாதிரியை பின்பற்றி அவனைப் போலவே பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆபிரகாமே எங்கள் பிதா. அதுக்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. இயேசு கிறிஸ்து ஜனங்களிடம் அவர்களுடைய பிதாவை பற்றி பேசியவுடன் அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்று பெருமையோடு கூறுகிறார்கள். ஆபிரகாமை தங்கள் பிதா என்று கூறுவதினால் தங்களுக்கு பெருமை உண்டு என்று நினைக்கிறார்கள். ஆபிரகாமையும் தங்களையும் இணைத்து தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களிடம் அவர்களுடைய பிதாவை பற்றி பேசிய போது
அவர் யூதருடைய முற்பிதாக்களுக்கு விரோதமாக பேசுவதாக ஒரு கற்பனையை சித்தரிக்கிறார்கள். தாங்கள் தீமையான காரியங்களை செய்வதாகவும் இவற்றை தங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடம் கற்றுக்கொள்வதாகவும் இயேசு கிறிஸ்து தங்களை குற்றப்படுத்துவதாக கோபப்படுகிறார்கள். ஜனங்கள் கோபத்தோடு இயேசு கிறிஸ்துவிடம் ஆபிரகாமே எங்கள் பிதா என்று அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு மேலும் பொறுமையோடு பேசுகிறார். ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வார்கள் என்றும், ஆனால் இவர்களோ ஆபிரகாமின் கிரியைகள் எதையும் செய்யவில்லை என்றும் அவர்களிடத்தில் கூறுகிறார். ஆபிரகாமின் வித்து இவர்களிடத்தில் காணப்படுமானால் ஆபிரகாமைப் போல இவர்களும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து விளங்குவார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தங்களை பெருமையோடு கூறிக்கொள்ளுகிறவர்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பெற்றிருப்பதோடு ஆபிரகாமின் கிரியைகளையும் செய்வார்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவிசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. யாக்கோபு 2:21 முதல் 24 வரை. மாம்சத்தின் பிரகாரம் ஆபிரகாம் அவருடைய பிதாவாக இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் ஆபிரகாமின் உண்மையான பிள்ளைகளாக இல்லை. ஒருவன் மாம்சத்தின் பிரகாரம் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் மட்டுமே போதாது, அவன் ஆபிரகாமின் கிரியைகளை செய்ய வேண்டும். யூதர்கள் ஆபிரகாமின் சரீர பிரகாரமான பிள்ளைகள், அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் ஆபிரகாமிடம் காணப்பட்ட விசுவாசம், கீழ்ப்படிதல், நீதி ஆகியவை இவர்களிடத்திலும் காணப்படும். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆபிரகாம் இதுபோன்ற காரியத்தை தன்னுடைய ஜீவியத்தில் செய்யவே இல்லை. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவரை கொல்ல தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கூறி பெருமைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களிடம் ஆபிரகாமின் கிரியைகள் காணப்படவில்லை என்று தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை இவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தம்மை இவர்கள் கொல்ல தேடுவதாக கூறி ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இப்போது அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. இயேசு தம்மை ஒரு மனுஷன் என்றே குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாத மனுஷனாகிய தம்மை இவர்கள் கொல்ல தேடுவதாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தையே இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் இவர்களோ தங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் இயேசு கிறிஸ்துவையே கொல்ல தேடுகிறார்கள். இவர்களிடத்தில் தேவ பயமோ தேவ பக்தியோ இல்லை. ஆபிரகாமின் பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட பாவமான கிரியைகள் காணப்படாது. ஆபிரகாமும் இப்படி செய்ய மாட்டான். ஆனால் இந்த ஜனங்கள் ஆபிரகாமைப் போல கிரியை செய்யாமல் வித்தியாசமாக கிரியை செய்வதனால் இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து இவர்களிடத்தில் விவரித்து கூறுகிறார். ஆபிரகாம் மனுஷரிடத்தில் தயவு காண்பித்தான், தேவனிடத்தில் பக்தியோடு இருந்தான், தேவனை விசுவாசித்தான். ஆனால் இந்த ஜனங்களிடத்திலோ மனுஷ தயவும் இல்லை, தேவ பக்தியும் இல்லை, தேவனை விசுவாசிக்கும் விசுவாசமும் இல்லை. ஆபிரகாம் இப்போது ஜீவனோடு இருப்பார் என்றால் இந்த ஜனங்களைப் போல் அவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடமாட்டார். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்தில் மட்டுமே இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷன் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி குறிப்பிடும்போது தேவகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றுமே குறிப்பிடுகிறார். அவர் உண்மையிலேயே மனுஷனாகவும் தேவனாகவும் இருந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன்
கன்னிகையின் வயிற்றில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொலை செய்ய விரும்பியதற்கு காரணங்கள்: இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகம், சத்தியத்தை கூறினார், ஓய்வு நாளில் குணப்படுத்தினார், பொறாமை, அறியாமை, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம், தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினார், அவிசுவாசம், தம்மை தேவன் என்று கூறினார், தங்களுடைய அதிகாரம் போய்விடும் என்று பயந்தார்கள். ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தின் முடிவுரையில் இந்த ஜனங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல என்று கூறிவிடுகிறார். இவர்கள் ஆபிரகாமின் குடும்பத்தை சேராமல் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினால் இவர்கள் ஆபிரகாமின் கிரியைகளை செய்யாமல் வேறு பிதாவின் கிரியைகளை செய்கிறார்கள். இவர்களுடைய பிதாவை இயேசு கிறிஸ்து இன்னும் பிசாசு என்று அறிவிக்கவில்லை. தங்களுடைய மனச்சாட்சியில் இந்த ஜனங்கள் உணர்த்தப்படட்டும் என்று விட்டு விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இவர்களுடைய இருதயத்தை குத்துகிறது. இதுவரையிலும் ஆபிரகாமை தங்களுடைய பிதாவாக கூறியவர்கள் இப்போது தேவனையே தங்களுடைய பிதாவாக கூறுகிறார்கள். வேசித்தனத்தினால் தாங்கள் பிறந்தவர்கள் அல்ல என்றும், ஒரே பிதா தங்களுக்கு உண்டு என்றும், தேவனே தங்களுடைய பிதா என்றும் அறிக்கை செய்கிறார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கூறிய வார்த்தைக்கு பிரத்யட்சமாகவும் பொருள் கூறலாம், அடையாளமாகவும் பொருள் கூறலாம். இவர்கள் எபிரேய வம்சத்தை சேர்ந்தவர்கள். தேவனுடைய உடன்படிக்கைக்கு இவர்கள் சுதந்திரவாளிகள். ஆகையினால் தேவனை தங்கள் பிதா என்று அழைக்கக்கூடிய சிலாக்கியம் யூதர்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யூதர்கள் அவர் ஆவிக்குரிய பிதாவை பற்றி பேசியதாக புரிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய மார்க்கத்திற்கு ஆவிக்குரிய பிதாவே பிதாவாக இருக்கிறார். இவர்கள் விக்கிரக ஆராதனையின் சந்ததியை சேர்ந்தவர்கள் அல்ல. விக்கிரக ஆராதனை என்பது வேசித்தனம் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை ஆவிக்குரிய வேசித்தனமாகும். தாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிற முன்னோர்களுக்கு பிறந்தவர்கள் அல்ல என்று தங்களை பற்றி பெருமையோடு பேசுகிறார்கள். வேசித்தனம் என்பதும் விக்கிரக ஆராதனை என்பதும் பாவங்களில் ஒரு பிரிவுதான். வேசித்தனம் பண்ணாதவன் வேறு ஏதாவது பாவம் செய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதுபோலவே விக்கிரக ஆராதனை செய்யாதவனும் வேறு பாவத்தை செய்வதற்கு வாய்ப்புள்ளது. தாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல என்றும், தாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்றும் யூதர்கள் பெருமையோடு பேசுகிறார்கள். மெய்யான தேவனை தாங்கள் மெய்யாக ஆராதனை செய்வதாகவும் கூறுகிறார்கள். புறஜாதியாருக்கு பல பிதாக்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு புறஜாதியாரை போல பல பிதாக்கள் இல்லை என்றும், ஒரே பிதா மாத்திரமே தங்களுக்கு உண்டு என்றும், தேவனே அந்த பிதா என்றும் யூதர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் தங்களிடத்தில் பாவம் இல்லை என்றும், தாங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்றும் யூதர்கள் பெருமைப்படுகிறார்கள். யூதர்கள் பிசாசின் கிரியைகளை செய்கிறார்கள். ஆதியில் இருந்தே அவர்களுடைய பிதாக்கள் கொலைக்காரர்களாக இருந்தவர்கள். இவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். தாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அல்ல என்று யூதர்கள் இயேசுவிடம் கூறுகிறார்கள். விக்கிரக ஆராதனை ஆவிக்குரிய வேசித்தனமாக கருதப்பட்டது. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே உள்ள திருமண உடன்படிக்கையின் மீறுதலே விக்கிரக ஆராதனை ஆகும். தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால், இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இயேசுவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனை தங்கள் பிதா என்று கூறுகிறார்கள். ஆனால் தேவனை தங்களுடைய பிதா என்று கூறுவதற்கு இவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஏனெனில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பாய் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை இவர்கள் அறியவில்லை. தேவன் இவர்களுக்கு பிதாவாய் இருந்தால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொல்ல தேடுகிறார்கள். ஆகையினால் ஆபிரகாம் இவர்களுடைய பிதாவாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது அன்பாக இருக்கவில்லை. ஆகையினால் தேவனும் இவர்களுடைய பிதாவாக இருக்க முடியாது. தேவனை தங்களுடைய பிதாவாக பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். தம்மை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் நமக்கு விளங்கச் செய்வதற்காகவே தேவன் பல உபாயங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பியது தேவன் இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட உபாயங்களில் ஒன்றாகும். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருப்பதினால் தேவனை தங்களுடைய பிதா என்று கூறுகிறவர்கள் அவர் அனுப்பின குமாரனை ஏற்றுக்கொள்வார்கள், அவரிடத்தில் அன்பாயிருப்பார்கள். ஆனால் இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிராமல் விரோதமாக இருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் தேவன் அனுப்பின குமாரனிடத்தில் அன்பாயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சுயமாய் வரவில்லை, தேவனே அவரை அனுப்பியிருக்கிறார். யூத ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் பிதாவாகிய தேவனானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கும், தேவனால் அனுப்பப்பட்டிருக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பயபக்தியோடு வரவேற்க வேண்டும், அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனை தமது பிதா என்று அழைக்கிறார். யூதர்களும் தேவனை தங்களுடைய பிதா என்று அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதருக்கும் பிதா ஒருவரே என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்த மாட்டார்கள், அவரிடத்தில் அன்பாக இருப்பார்கள். உபதேசத்தை கேட்க மனதில்லை. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததியார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய குடும்பத்தில் பேசப்படும் பாஷை இவர்களுக்கு புரியவில்லை. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நாம் தேவனோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு புரியும். அவருடைய வார்த்தை நமக்கு புரியாமல் அவரோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறார்கள். தெளிந்த சிந்தனையோடு இயேசுவின் உபதேசத்தை கேட்பதற்கு பதிலாக உள்ளத்தில் சுய பெருமையோடும் வஞ்சனையான எண்ணத்தோடும் இயேசுவின் வசனத்தை கேட்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியவில்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களால் மாத்திரமே தேவனுடைய வசனத்தை கேட்க முடியும். அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்னும் ஆர்வமில்லை. இவர்கள் தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கவில்லை. ஆகையினால் தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு புரியவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதவாறு இவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். செவிகள் அடைக்கப்பட்டிருப்பதினால் இவர்களால் தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் யூதருடைய மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறது, அவர்களுடைய பாவங்களை கடிந்து கூறுகிறது. ஆகையினால் அவர்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறார்கள். உங்கள் பிதாவாகிய பிசாசு யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததியார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பெருமையோடு கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவர்களிடம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று கூறுகிறார். இவர்கள் தேவனால் உண்டாகவில்லை என்றால் பிசாசானவனால் தான் உண்டானவர்கள். தேவன் இவர்களுடைய பிதா இல்லை என்றால் பிசாசானவன் தான் இவர்களுடைய பிதா. இயேசு கிறிஸ்து மிகவும் கடினமான வார்த்தைகளினால் இந்த ஜனங்களோடு உரையாடுகிறார். வார்த்தை கடினமாக இருந்தாலும் அதை தெளிவாக உறுதி பண்ணுகிறார். இவர்கள் தங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறார்கள். பிசாசானவனுடைய இச்சைகளை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். பிசாசானவன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறான். தன்னுடைய சித்தத்தை செய்யுமாறு பிசாசானவன் இவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான். இவர்களை ஆவிக்குரிய துன்மார்க்கத்தில் கிரியை செய்ய வைப்பதே பிசாசானவனுடைய பிரதான இச்சையாகும். இதன் பிரகாரம் பிசாசின் பிள்ளைகள் பெருமை, கோபம், பொறாமை, துர்க்குணம், வேசித்தனம் ஆகிய துர்ச்செயல்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அவற்றை நிறைவேற்றுகிறார்கள். பிசாசின் பிள்ளைகளாகிய இவர்கள் இப்படிப்பட்ட துர்ச்செயல்களை செய்வதோடு மற்றவர்களையும் தங்களுடைய துர்ச்செய்கைகளுக்கு பங்காளிகளாக ஆக்குகிறார்கள். இவ்வாறாக பிசாசானவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை இவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறான். இவர்கள் தங்கள் பிதாவாகிய பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறார்கள். இச்சை எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே பிசாசும் இருக்கிறான். பிசாசுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்கள்
இச்சையான காரியங்களை செய்வதில் பிரியப்படுவார்கள். தங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருப்பார்கள். பிசாசானவனுடைய 2 கிரியைகளை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். அவையாவன கொலை பாதகம், பொய் பேசுதல். பிசாசானவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷனை விரோதிக்கிறான். தன்னுடைய இச்சையின் பிரகாரம் மனுஷனை சோதிக்கிறான். பிசாசின் பாவத்தினால் இந்த உலகத்தில் மரணம் உண்டாயிற்று. சோதிக்கிற பிசாசானவன் அழிக்கிறவனாகவும் இருக்கிறான். யூதர்கள் பிசாசை மரணதூதன் என்று அழைக்கிறார்கள். ஆதியிலே பிசாசு காயினுடைய உள்ளத்தில் பலமாக கிரியை நடப்பிக்கவில்லை என்றால் காயின் தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்திருக்க மாட்டான். ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் மனுஷ கொலை பாதகனாகவே இருக்கிறான். யூதர்கள் கர்த்தரை பின்பற்றுவதற்கு பதிலாக பிசாசானவனை பின்பற்றுகிறார்கள். அவனைப் போலவே மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறார்கள். மனுஷருடைய ஆத்துமாக்களை கொலை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கவும் அவரை கொலை செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் மனுஷ கொலை பாதகனாக இருப்பது போலவே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். சத்தியத்திலிருந்து தூர விலகி இருக்கிறான். உண்மை இல்லாதது எதுவோ அதில் வாசம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து இங்கு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். பிசாசின் பிள்ளைகளாகிய யூதர்கள் அவருடைய சத்திய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள். தங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறவர்கள். பிசாசினிடத்தில் உண்மை இல்லை. இவனுடைய பேச்சிலும் செய்கையிலும் உண்மை இருக்காது. இவன் பொய்க்கு சிநேகிதனாக இருக்கிறான். பொய்யை உற்பத்தி பண்ணுகிறான். பிசாசானவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசானவனையும் அவனுடைய பொய் பேசுகிற குணத்தையும் பற்றி இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன: பிசாசு ஒரு பொய்யன். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய் பேசுவதே பிசாசின் குணம். இவனுடைய கள்ள தீர்க்கதரிசிகளும் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் கள்ள போதகர்களாக பொய்யை உபதேசம் பண்ணுகிறார்கள். ஜனங்களை சோதிப்பதற்கு பிசாசானவன் பொய்களையே பயன்படுத்துகிறான். இவன் நன்மையை தீமை என்பான், தீமையை நன்மை என்பான். இவன் பேசுகிற பொய்கள் யாவையும் தன் சொந்தத்தில் எடுத்து சுயமாய் பேசுகிறான். எல்லா பொய்களுக்கும் இவனே காரண கர்த்தாவாக இருக்கிறான். ஒவ்வொரு பொய்யனுக்கும் இவனே தகப்பன். தேவன் மனுஷனை உண்டாக்கிய போது மனுஷன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அவனை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சத்தியத்தையே பேச வேண்டும். ஆனால் பிசாசானவனோ பொய்க்கும் பொய்யர்களுக்கும் தகப்பனாக இருக்கிறபடியினால் அவன் ஏராளமான பொய்யையும் ஏராளமான பொய்யர்களையும் உற்பத்தி பண்ணுகிறான். அவர்களுக்கு பொய் பேசுவது எப்படி என்று பயிற்சி கொடுக்கிறான். பிசாசின் பிள்ளைகளும் தங்கள் பிதாவாகிய பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனைப் போலவே பொய் பேசுகிறார்கள். சாத்தான் கொடுக்கும் இச்சைகள் மாம்சத்துக்கு உரியவைகள். அவை எப்போதும் மனுஷருடைய ஆவிக்குரிய காரியங்களோடு யுத்தம் பண்ணும். மனுஷரிடத்தில் ஆர்வம் இருப்பது தவறல்ல. ஆனால் அது பேராசையாக மாறி தேவனுடைய பிரமாணத்தை மீறி பாவமான காரியங்களை இச்சிக்க கூடாது. பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்னும் வாக்கியம் காயினுடைய மரணத்தை குறிக்கவில்லை. பாவத்தினால் மனுக்குலம் முழுவதுமே மரித்துக் கொண்டிருப்பதை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஆதி முதல் இருந்த காரியங்கள், சிருஷ்டிப்பு, மானிட இனம், கர்த்தருடைய ஊழியம், பவுலின் பொது வாழ்வு, நாம் கேட்கும் சத்தியம், தேவனுடைய சப்தம். பிசாசானவன் சிறிது காலம் சத்தியத்திலே இருந்தான். பின்பு தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. லூசிபரின் கீழ்ப்படியாமையினால் பூமிக்கு ஜலப்பிரளயம் சாபமாக வந்தது என்று ஒரு சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். சாத்தான் பொய்யனாகவும் பொய்க்கு தகப்பனாகவும் இருக்கிறான். அவன் சத்தியத்தை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. பொய்யையே பேசுகிறான். இது அவனுடைய சுபாவம். இந்த வாக்கியம் அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் என்று சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து தனது உடன்படிக்கையை பாதியில் மீறிவிடுகிறான். சத்தியத்தை சொல்லுகிறபடியினால், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை.
கொலை பாதகர்களும் பொய்யர்களும் பிசாசின் பிள்ளைகள் என்று இயேசு கிறிஸ்து நிரூபித்துவிட்டு தம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது 2 குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார். அவையாவன, அவர்கள் சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதில்லை, அவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார், ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதில்லை. அவர் சொல்லுவது சத்தியமான வார்த்தை என்பதையும் இவர்கள் விசுவாசிக்கவில்லை. பொதுவாகவே சத்திய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கட்டுக்கதைகளையும் நூதன உபதேசங்களையும் கேட்பதற்கே ஜனங்கள் பிரியப்படுகிறார்கள். இவர்கள் வெளிச்சத்தை பகைக்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சத்தியமான வார்த்தைகள் என்று இவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அங்கீகரித்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பாவங்களையும் அசுத்தங்களையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பிப்பதினால் அவர் மீது ஜனங்கள் பிரியப்படவில்லை. அவரை ஒரு தீர்க்கதரிசியாக கூட ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. தேவனுடைய சத்தியம் இவர்களுடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தை தர வேண்டும். ஆனால் இவர்களோ பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பதினால் தேவனுடைய சத்தியத்தில் இடறி விழுகிறார்கள். தேவனுடைய சத்திய வார்த்தைகள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்கவில்லை. அவர் மீது அன்பாயிருப்பதற்கு பதிலாக விரோதமாயிருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவம் உண்டென்று இவர்கள் நினைத்திருக்கலாம். அவரிடத்தில் ஏதாவது பாவம் இருக்குமென்றால் அதை அவர்கள் அவரிடத்தில் சுட்டி காண்பிக்குமாறு தாராளமாக கேட்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை காரணமோ அல்லது அடிப்படை ஆதாரமோ இல்லை. அவர் மீது தவறான குற்றச்சாட்டுக்களை கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரும் எந்த பாவத்தையும் காண முடியாது. தம்மிடத்தில் பாவம் இல்லாதபடியினால்தான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் கூறுவது அனைத்துமே சத்தியம். ஆயினும் இந்த ஜனங்களோ சத்தியத்தை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதில்லை. இயேசுவினிடத்தில் பாவம் உண்டு என்று அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை என்பதுதான் பொருள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து சொல்லுவது அனைத்தும் மெய்யான சத்தியம் என்பது நிரூபணமாகிறது. பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து சத்தியத்தை மாத்திரமே பேசுகிறார். ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ சத்தியத்தை சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. நம்முடைய பாவங்களை விட்டு விலகி போக நமக்கு மனதில்லை என்றால் சத்தியத்தை பேசுகிறவர்களை நாம் விசுவாசிக்க மாட்டோம். தேவனை உண்மையாக சேவிக்க நம்மிடத்தில் மனதில்லை என்றாலும் அல்லது நம்மை நாமே வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு நமக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்க மாட்டோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகளும் நம்முடைய பாவ ஜீவியமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் பாவம் உண்டென்று அவர்களால் குற்றப்படுத்த முடியவில்லை. அவரிடத்தில் எந்த தவறையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆகையினால் அவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறார்கள். அவர்கள் சத்திய வார்த்தையை விசுவாசியாமல் இருப்பதும் அவர்கள் தேவனால் உண்டாயிராமல் இருப்பதுமே இதற்கு காரணமாகும். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வசனத்தை ஆர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் கேட்க விரும்புகிறவன் தேவனுடைய சிந்தையையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறான். தேவன் தனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளுக்கும் இவன் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறான்.
தேவனுடைய வசனம் தன்னிடத்தில் அறிவிக்கப்படும் போது அந்த வசனத்தை தேவனுடைய சப்தமாக அங்கீகரித்து அதை பயபக்தியோடு தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறான். மந்தையில் உள்ள ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். தன்னுடைய இருதயத்தின் கதவை இயேசு கிறிஸ்து தட்டும்போது தட்டுகிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறவன் அவருக்கு தன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து கொடுப்பான். தேவனால் உண்டானவன் மாத்திரமே தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்வார்கள். இவர்கள் மரித்தவர்களைப் போல இருந்து தேவனுடைய வார்த்தையை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடாமல் இருப்பதே இவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய வார்த்தையையே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ தேவனால் உண்டாயிராதபடியினால் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கும் செவி கொடுக்கிறதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய வசனம் கனி கொடுக்கவில்லை என்றால் விதையை குற்றம் சொல்லக்கூடாது, நிலத்தைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் விதை இந்த நிலத்தில் முளைப்பதற்கு இந்த நிலம் தகுதியற்றதாக இருக்கிறது. இது பண்படுத்தப்பட வேண்டும். இதில் கொத்தி எடுப்போட வேண்டும். விதையின் மீது குற்றம் சொல்வது எளிது, ஆனால் விதையில் ஒரு குற்றமும் இல்லை.